விளங்கும். ஆனால் இவருடைய தாய் தந்தையுடைய குறை அவருக்கு விளங்காது, இவருடைய தம்பிமாருடைய குறை அவருக்கு விளங்காது. அப்ப இயல்புல என்ன நடக்கும் தெரியுமா? இவர் மனைவி சொல்லுவா, நான் என் உம்மா வீட்டுக்கு போகணும், உதாரணத்துக்கு சொல்றேன், என் உம்மா வீட்டுக்கு போகணும்னுவா. நினைச்ச டைம்ல உம்மா வீட்டுக்கு போறது நான் சம்பாரிச்சு கொட்டி வச்சு இல்ல, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் பண்ணுவாரு. 1 மாசம் போகும், 2 மாசம் போகும், 3 மாசம், எப்ப போறேன்னு கேட்பேன். பெருநாள் முடிஞ்சு பேத்துரு என்ன பெரிய அவசரம், அவங்க ஒரே இங்க வந்துட்டு ஆயிக்கிறாங்க என்று சொல்லுவாரு. இப்படி ஒரு 5 மாசத்துக்கு போறோம், சரி போவோம் கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போனா இவருக்கு விருப்பம் இல்லாம தான் இங்க வந்தது. 1 நாள் இருப்பாரு, 2 நாள் இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு போகணும், திருப்பி நான் வீட்டுக்கு போயிடும், 2 நாள் ஆயிட்டு அந்த இவ்வளவு நாளை பிறகு வந்திக்கிற ஒரு 3 நாள் இருந்துட்டு போவோமே. இந்த வீட்டுல யாரு இருப்பா, பாத்ரூம் ஒழுங்கு இல்ல பாரு, லைட் ஒழுங்கா வச்சுக்கிற, வாரத்துக்காக வேண்டிய ஒரு மரியாதைக்கா ஒழுங்கா வைக்கிறாங்களா, ஒருத்தர் பேசுறாங்களும் இல்ல, ஒன்றும் ஒழுங்கா நடக்கல. மத்த எனக்கு வேலை இருக்குது, வேலை வெட்டி இல்லாம எனக்கு இருக்கலாது, போகணும் அப்படின்னு. அப்ப நான் ஏன் உமா பார்க்கணும், உமா பார்க்க நீரி நான் போறேன். இவரோட பேச்சு கேள்வியெல்லாம் நடக்கும், இது விளங்குறதுக்கு சொல்றேன். அவர் போயிடுவாரு. மனைவி பாப்பா, என்னடா நம்மட உமா, ஏண்ட தம்பி, ஏண்ட தங்கச்சி, இந்த வீட்டுக்கு எனக்கு வந்துக்கலாம், இவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறாரு, இவர் என்ன பெரிய விஷயம் வைக்கிறார் தெரியும் தானே எனக்கு மனைவி நினைப்பான். இந்த இடத்துல நீங்க எதிர்த்து பேசுனீங்க என்று சொன்னால், மாறி பேசுனீங்க என்று சொன்னால், ஒரு காலம் உங்களால் வெற்றி பெற இயலாது, ஒரு காலம் மனைவியால் என்ன செய்யலாது, இந்த இடத்துல சக்சஸ் ஆக இயலாது, தனக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது, விளங்கப்படுத்தி சாதிக்க முடியாது. இது அதிகாரம். அவனுடைய கணவன் என்ற அதிகாரத்துக்காக வேண்டி சில சுயநலங்களை என்ன செய்வான், அவன் தனக்குள்ள சேர்த்துக் கொள்வான், தனக்குள்ள சேர்த்துக் கொள்வான். அந்த வீட்டில் நடக்கிற ஒரு தவறும் பெரிய தவறாகும் அவனுக்கு. இவன் போய் இருந்து வீட்டுல யாரும் கவனிக்கலேண்டா, இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் பாரு, இந்த வீட்டுக்கு நான் வந்தேன், எனக்கு பேசாம ஏண்ட வீட்டுல இருந்திக்கிறான். மனைவி உம்மா வீட்டுக்கு போனா என்ன செய்வ, இயல்புலையே கணவனை கவனிக்கிற கொஞ்சம் குறையும். மிஷினாலே பூரா வந்திக்கிறதுனால உம்மாவை கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. இவர் பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரத்துக்கு 2 மணி சாப்பாடு வரல, 5 நிமிஷம் பாப்பா, 2 5, ஒவ்வொரு நிமிஷம் போற ஒரு கணம் 2 10, ஒரு பெரிய ஒரு சவுண்ட் போடுவாரு, எங்க சாப்பாடு வணங்கிட்டா, இந்த வந்துடுறேன்னு மனைவி வருவா, இங்க வந்தாலே நீ என்னைய மறந்துடுறாய், வணங்கிட்டா, இங்க சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவசரமா வீட்டுக்கு போயிடும். இவர் என்ன விளங்கணும் தெரியுமா, அடே மிச்ச நாளைக்கு பூரா வந்திக்கிறாரு. அப்போ கணவனோட என்ன செய்வா, தாயோட கொஞ்ச நேரம் பேசத்தான் செய்வா, நீ லேட் ஆகத்தான் செய்யும் என்று நினைக்கிறது இல்ல. இங்க வந்தா இவங்களுக்கு அவங்கதான் பெருசு, நான் பெருசு இல்ல. ஒரு தண்ணி இல்ல, ஒரு 5 மணிக்கு இவர் டீ குடிக்கிற வளமைக்கும், அசர் தொழுந்து டீ குடிக்கிற வளமைக்கும், அன்றைக்கு ஏதோ மறந்து 5:30 ஆயிரும் உமாவோட பேசிட்டு இருந்து. இவர் யாரும் சொல்ல மாட்டாரு, மனசுல வச்சுட்டு ஒன்று என்னைக்கிறது விளையாட்டா, மர நைட் சாப்பாடு லேட் ஆகினா 2 மனசுல, அதுக்கு பிறகு மறைய சுபகள் ஏதாவது பிரச்சனை 3 வச்சுட்டு அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால இதுக்கு பிறகு பொறுக்கல 3 தான். எது, டீ பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனையும் வேற ஏதாவது பிரச்சனையும். அடுத்த உடுப்பு கழிக்கப்பட்ட உடனே மறந்துடுவா, ஏதோ உமாவோட இருக்கிறதுனால 4 என்றுவாரு. இதுக்கு பிறகு சரி வரா, இதுதான் நான் இங்க வரல, இதுக்குத்தான் நான் இங்க வரதில்லை, இதுக்குத்தான் நான் வரவானு சொன்னேன். இப்படியே தொடர்ந்து எனக்கு நிர்வாகம் என்ன, எனக்கு குடும்ப லைஃப் என்ன போறது, நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, அங்க போனதுக்காண்டி கேட்பான். உம்மா கேட்கிறா, அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரவாண்டு, நான் உம்மோட போயிட்டு வரவாண்டு. இவருக்கு கோபம் வரும், வணங்கிட்டானே போ போ, எல்லா இடத்துக்கும் போ, எல்லா இடத்துக்கும் போ, அப்படியே இங்கே இது நான் போயிட்டு வரேன். இது மாதிரி சில சிக்கல்கள் நடக்குது சில வீட்டுகள்ல, இயல்புலே நடக்குது. காரணம், இவர் அதாவது தண்ட மனைவியுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை மைனஸா தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இது மனைவிக்கு பெரிய ஒரு ஆத்திரமாய், உண்மையில மைனஸா இருக்காது, அல்லது எல்லா மனிதன் அடிப்படையிலும் அவங்கள்ட்ட தவறு இருக்கும், இவனுக்கு அது வெறுப்பா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, மனைவியில் உள்ள வெறுப்பு. அது இயல்பது. மனைவியில் ஒரு வெறுப்பு சின்னது வந்துட்டு சொன்னா, அல்லது மனைவியோட ஒரே சண்டை பிடிக்கிறீங்களா, அந்த குடும்பத்தோட திருப்தி ஆக மாட்டீங்க, அந்த குடும்பத்தோட என்ன செய்ய மாட்டீங்க. இவளால இவள் மாதிரிதான் இவனும். இப்ப அவட தம்பி கொஞ்சம் முறையா நடந்துக்கிட்டா சரிதான், உன்னைய மாதிரிதான் அவனோட தம்பி மிப்பான், உன்னைய மாதிரி தானே உன்னோட தம்பி மிரிப்பான், வேற எப்படி இருக்க போறான்னு கேட்பான். தம்பி சின்ன குறை விட்டாலும், உதாரணத்துக்கு சுபவ தொழில் என்ன வைங்க, அல்லது வேறொரு நடத்திட்டு வைங்க, சுபவ தொழிலுக்கெல்லாம் குறை பிடிக்கிறல நிறைய பேர், வேறொரு பெரிய ஒரு தவறு நடத்திட்டு வைங்க. அப்ப என்னது, இந்த குடும்பத்துல முடிச்சதே வேஸ்ட், என்னைய பத்தி என்ன நினைப்பால் வெளியே இவ்வளவு நடக்கும். பெரும்பாலும் வார பிரச்சனைகள் அந்த பிரச்சனையா இருக்கு. பாருங்க, மனைவியுடைய குடும்ப சைட் கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கும். தந்த தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க போவாரு கணவன், அவன் மனைவி சொல்லுவா, என் தங்கச்சிக்கு முன்னே என்னது வாங்குறீன், உன தங்கச்சி வாங்கி கொடுக்குற கடமை எனக்கு இல்லை, உங்களோட தங்கச்சி வாங்கி கொடுக்குற கடமை எல்லாம் எனக்கு இல்லை. இவருக்கு அதை அழகா சொல்லலாம், முறையா சொல்லலாம். ஆனா அந்த அதிகார இஷ்டம் இல்லை என்ன செய்யறது சொல்றது. அப்ப இவருக்கு ஒரு கோபம் வரும். அப்ப சொல்லுறோம், உங்களோட தங்கச்சி பற்றி நல்லமா என்ற ஒரு வசனம் கேட்டால் என்னைய சொல்ல வைக்காத, நான் நிறைய சொல்லுவேன், எனக்கு தெரியும். இது போன்ற அதிகார பிரச்சனைகள் நிறைய நடக்கும். நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன். ஆனால் இதே நபர் உம்மா வீட்டுல இருக்கலாம், வாங்க போவோம், எனக்கு இருக்கலான்னு மனைவி உம்மா வீட்டுல சண்டை பிடிச்சவரு 1 மாசத்துக்கு பிறகு அவர் உம்மா வீட்டுக்கு போவாரு, மனைவி கூட்டிக்கிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் தங்குவாரு.
அப்ப போமை இங்கே இருந்துட்டு இஸ்லாம் உம்மா கவனிக்க சொல்லுது. இஸ்லாம் உம்மாவை கவனிக்க சொல்லுது. அதனால நான் 2 கிழமையில 2 வருஷமும் இங்கே இருப்பேன். அதை பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. விளங்குதானே அநீதி? இது அவருடைய உம்மாவுக்கு ஒரு சட்டம், மனைவிய தாய்க்கு ஒரு சட்டம். உனக்கு அங்க இருக்கலதா மனைவி நீங்க இருங்க ஒரு கிழமைக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு என்ன செய்யறேன் வந்து கூட்டிட்டு போறேன் என்று சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை. இவருக்கு என்ன சொல்ற வெறுப்பட இயல்புல தண்ட தாயில வீட்டுக்கு போனா தண்ட மனைவிக்கு அதுல என்ன அசௌகரியம் இருந்தாலும் சரி, என்ன அசௌகரியம் இருந்தாலும் என்ன செய்வார் தெரியுமா? அங்கேயே 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் மனைவிக்கு என்ன கஷ்டமானு பாக்குறது இல்ல. எப்படி வீட்டுல இவர் கவனிக்கப்படாட்டி கோபம் வருதோ அங்க மனைவி விஷயத்த பெரிய கவனமாக்க மாட்டார். அவரோட வீடு தானே, மனைவிக்கு சங்கடமா இருக்கும். இவர நானா இருப்பாரு, நினைச்ச மாதிரி போக இயலாது. இவர தம்பி இருப்பாரு, நினைச்ச மாதிரி போய் வர இயலாது. நினைச்ச மாதிரி கணவனை கூப்பிட இயலாது. குடும்பத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டா இவருக்கு கோபம் வரும். என்ன நான் தாத்த தம்பியோட பேசிட்டு நீ ஒரே சும்மா கூப்பிட்டு இருக்காய், நான் மிச்ச நாளை பிறகு தானே வந்திக்கிறேன். அப்ப மனைவி யோசிப்பா, நம்மட வீட்டுக்கு போன டைம் இதே வேலையை தர மாறி சொன்னாரு, நம்மட வீட்டுல இருந்த நேரம் இதே விஷயத்த மாறி சொன்னாரு. மனைவி யோசிப்பா. இதுக்கு நீதி கேட்டான்னு வைக்கல, மனைவி கிடைக்காது. இந்த விஷயத்த வேணுமெண்டா கொஞ்சம் இறக்கமா அன்பா மெதுவா சொல்லலாமே ஒழிய 100% ஒரு காலமும் இதை இல்லாமக்க முடியாது. 100% ஒரு காலமும் இந்த மனோநிலையை இல்லாமலாக்க முடியாது. இது இயல்பு. கணவன்மார் இது மாதிரியான தண்ட குடும்பத்துக்கு சார்பாக அநீதியாக அல்ல, தண்ட குடும்பம் என்றக்குள்ள அன்புல கொஞ்சம் கூட அழுத்தமும், மனைவி குடும்பம் என்றக்குள்ள கொஞ்சம் கூட குறையும். உண்மையிலே குறை இருந்தா வேற விஷயம். என்னது? அவங்க மார்க்கத்துல ஒழுக்கம் இல்லாதவர்கள், அந்த குடும்பத்துல போயிருந்தா இவருடைய வாழ்க்கைக்கு அவரோட வாழ்க்கை மெச்ச இல்லை என்றிருந்தா இவர் தாண்ட தாயுடைய உறவை என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணுடைய தாயுடைய உறவை கட் பண்ணக்கூடாது. கொண்டு போய் விட்டுட்டு நீ உமா உளறி எனக்கு இருக்கலாது, நீ எப்ப சொல்ற அப்போ நான் என்ன செய்யறேன் கூட்டிட்டு போறேன் என்ற லெவல்ல இருக்கணுமே ஒழிய அங்க போக கூடாது என்ற லெவலில் இவர் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. அதுக்கு கொஞ்சமே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி வச்சுக்கிறான். 2 மாடியா, மேலுக்கு மனைவி வைக்கிறாவாம், கீழே மனைவியில உமா வாப்பா வைக்கிறாங்களா. உமாவா வாப்போ மவுத் ஆயிட்டானா கீழே. இவ கணவனை கான்டாக்ட் பண்றதை ட்ரை பண்றா, சரி வரவே இல்லையா. சரியா? அவ எந்த அளவு கணவனை கட்டுப்பாடாயிருந்தான்னு சொன்னா அனுமதி இல்லாம வெளியே போகப்படாதனால கணவன் தன் தந்தை அடக்கலாம் பட்டுட்டாராம். அந்த பொம்பளை வெளியிறங்கவே இல்லையா, அந்த பொம்பளை வெளியிறங்கவே இல்லை. அந்த அளவு கட்டுப்பாடாக இருந்தாலாம். இந்த மாதிரி கட்டுப்பாடு இஸ்லாம் சொல்லவே இல்லை. தனது தந்தை மரணம், தனது தாய் மரணம் என்று சொன்னால் அதுக்கு கணவன் அனுமதி தேவையில்லை. அதற்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லை. தந்தை தாய் மரணத்திற்கு தம்பி அல்ல, தன மனைவியுடைய சொந்த தந்தை மரணிக்கிறார், தாய் மரணிக்கிறார், அதுக்கு கணவன் அனுமதி கேட்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதற்கு கணவனுடைய அனுமதி கேட்கணும் சொல்லல. நினைச்ச மாதிரி பார்க்க போறது, வெளியே பார்க்க போறதுக்கு மட்டும் தான் அனுமதி கேட்கணும். ஜனாசா என்று சொன்னால் அதுக்கு இவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம்